மக்களின் மனசாட்சி நிகழ்ச்சி தொடர்கிறது. நாகர்கோவில் தொகுதி தமிழகத்தின் தென்முனையில் முக்கடலின் தாலாட்டில் அமையப்பெற்ற குமரி மாவட்டம். தொகுதி மறுசீரமைப்புக்கு முன் நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்காடு, திருவட்டார், கிள்ளியூர், கன்னியாகுமரி என 7 சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. தற்போது மறுசீரமைப்புக்கு பின் திருவட்டார் தொகுதி பிரிக்கப்பட்டு அருகிலுள்ள தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளதால் 6 சட்டமன்ற தொகுதிகளே உள்ளன. குளச்சல் தொகுதியில் இருந்த ராஜாக்கமங்கலம் பஞ்சாயத்து பிரிக்கப்பட்டு அதில் மீனவர் அதிகமுள்ள பகுதி கன்னியாகுமரி தொகுதியிலும் மற்றொரு பகுதி நாகர்கோவில் தொகுதியிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சில பஞ்சாயத்துக்கள் பிரிக்கப்பட்டு நாகர்கோவில் தொகுதியோடு இணைக்கப்பட்டுள்ளன. 1937 முதல் 2006 வரை 15 முறை சட்டமன்ற தேர்தல் இத்தொகுதியில் நடைபெற்றுள்ளது. காங்கிரஸ் ஆதரவு அலை எப்போதும் இங்கு அதிகம் என்பதால் பெரும்பாலான தேர்தலில் காங்கிரசும் அதன் ஆதரவு பெற்ற கட்சிகளே வெற்றி பெற்றுள்ளன. விவசாயிகளே இத்தொகுதியில் அதிகளவில் உள்ளனர். அதை அடுத்து மீன்பிடி தொழில் அதிகளவு நடைபெற்று வருகிறது. தொழிற்சாலைகள் மிக குறைவாக உள்ள தொகுதி இது. மறுசீரமைப்புக்கு பின் இந்த தொகுதியில் 2,04,520 பேர் மொத்த வாக்காளர்கள் ஆவார்கள். இதில் 1,02,814 ஆண் வாக்காளர்களும் 1,01,706 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். இந்த முறை நாகர்கோயிலில் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் என்ன செய்ய போறீங்க? முதல் விஷயம், வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தரப்பட்ட சாய்ஸ் அப் சென்டர் விளையாட்டு ஆணையத்தினுடைய துணை பயிற்சி மையம் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை அதே இடத்திலே கொண்டு வரக்கூடிய வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் உறுதியாக நாம் எடுப்போம். மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி உருவாக்கக்கூடிய வகையில் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். அரசு பொறியியல் கல்லூரி கொண்டு வரக்கூடிய வகையிலும் நாம் நடவடிக்கை எடுப்போம். உங்களுக்கு ஒரு கவலை இருக்காதா? ஏன்னா மக்கள் இப்படி சிந்திக்கலாம் இல்லையா? அதாவது 2 பெரிய கூட்டணிகளுக்கிடையே நடைபெறும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்தால் அவர் வெற்றி பெற்றாலும் வரும் அடுத்த தமிழக அரசில் அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம் இல்லையா? மக்கள் இன்னொன்னு நினைச்சு பார்ப்பாங்க. 44 ஆண்டுகளாக 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். 5வது முறையாக தமிழகத்துடைய முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். 1952 56 அதுக்கு பின்னாடி உள்ள காலத்தில் நீ பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் 56 அவங்க முதல் எந்த காலத்திலும் அவர்கள் தனியாக தேர்தலை சந்தித்தது கிடையாது. 5 தடவை முதலமைச்சரான பிறகும் கூட இவ்வளவு சலுகைகள், இலவசங்கள் இதெல்லாம் வாரி வழங்கிய பிறகும் கூட ஒரு கூட்டணி கூட இல்லாமல் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது அல்லது மக்களை சந்திக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அவல நிலையில் திமுக இருக்குது. அப்படிங்கிறது தான் அவங்கள பார்த்தா இறக்கப்படணும் வழி எங்களை பார்த்து பெருமைப்படுவார்கள். பாரதிய ஜனதா நீங்க மாநில தலைவராக இருக்கீங்க. இப்போ சில மாவட்டங்கள், சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில தொகுதிகளில் நல்ல பலம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் உதாரணத்துக்கு நல்ல ஓரளவுக்கு பிரசன்ஸ் இருக்கு. இப்போ ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட பல்வேறு தொகுதிகளில் 140, 150 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துறீங்க. இதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் உங்கள் பலத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பார்க்கறத விட எல்லா தொகுதிகளிலும் சில தொகுதிகளில் 3000, 2000, 4000 வாக்குகள் தான் பாரதிய ஜனதா கட்சி பெறுகிறது. எதற்காக அந்த மாதிரி ஒரு யுக்தியை பயன்படுத்துறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களில் வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்லாமல் இனி வருகின்ற தேர்தலில் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களை கட்சி விரிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதற்கான சாத்தியக்கூறுகளும் எங்களுக்கு தெரிகிறது. முதல்ல சொன்ன நீங்க கூட்டணியே அமைக்கல, தனியா போட்டிடுறீங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஜனதா கட்சியோட திரு சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கடந்த 2006 தேர்தலில் நம்மோட அவங்க கூட்டணி இருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இல்ல அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம் நம்மோடு இருக்காங்க. அவங்களோட கூட்டணி. நாகர்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? உறுதியான வெற்றி வாய்ப்பு நாகர்கோவில் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற பகுதிகளும் சேர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள்
நிச்சயமாக வெற்றி பெறும். ஸோ வரும் தமிழக சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் இருப்பாங்க அப்படின்னு நிச்சயமா நீங்க இரட்டை நம்புறீங்க? இலக்கத்தில் நிச்சயமாக இருப்பார்கள். இரட்டை இலக்கத்தில் இருப்பார்கள். ஓகே. இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து வளரும் வளரும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப நாளா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வளரக்கூடிய கட்சி. அப்புறம் நடுவுல வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, மத்திய அமைச்சரா நீங்க இருந்தீங்க, திரு சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு ஒரு தொய்வு ஏற்பட்டா போல் ஒரு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கடந்த 14 மாத காலமாக வளர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கடந்த காலத்திலும் வளர்ச்சி இருந்திருக்குது. இந்த 14 மாத காலமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களும் அனைத்து தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே வளர்ச்சி விதத்தில் நம்ம மேலதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். பாத யாத்திரை, உங்களுடைய பாத யாத்திரை பத்தி அது வந்து பிரபலமான ஒரு விஷயம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் பாகுபாடுகள் பார்க்கக்கூடாது. மதத்தின் அடிப்படையில் பாகுபாடுகள் பார்க்கின்ற காரணத்தினாலே மதமாற்றம் தூண்டப்படுவது என்பதை அனைவரும் உணர்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். என்ன தகுதி யாருக்கு வைக்கின்றார்களோ அதே தகுதி எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நிலை. கிறிஸ்தவ முஸ்லிம் மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக இது வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த இலக்கை நினைத்தார்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இலக்கிலே அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அளவுக்கு அவர்கள் செயல்படும் போது அதே பள்ளியில் அதே வகுப்பில் படிக்கக்கூடிய ஏழை இந்து குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லா மலைவாழ் ஏழை இந்து குழந்தைகளுக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வலியுறுத்தியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் விவசாய பிரச்சனைகள், நெசவாளருடைய பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இப்படி அனைத்து தரப்புடைய பிரச்சனை, குறிப்பாக தமிழர்கள் கடந்த 44 ஆண்டுகளாக, அதிலும் குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், இலங்கையிலே தமிழ் சமுதாயம் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், அதற்கு யார் காரணம், இவையெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு இந்த யாத்திரை மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது. உங்களுடைய பெரிய பலம் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? பெரிய பலவீனம் எது நினைக்கிறீங்க? என்னுடைய பலம் நான் கடைபிடித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம். என்னுடைய வாழ்நாளில் நேர்மையை தவிர்த்து ஒரு எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வைராக்கியம் என்னுடைய பலம் என்று நினைக்கிறேன். என்னுடைய பலவீனமும் அதுவாகத்தான் இருக்குமோ எனக்கு தெரியல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். மக்களின் மனசாட்சி சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு ராதாகிருஷ்ணன், சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த கூட்டத்தின் பின்னணி என்ன, அதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே தாமரை யாத்திரை வெற்றிகரமாக நடந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தாமரை யாத்திரையினுடைய நிறைவாக, சாதாரணமாக எந்த யாத்திரை நடந்தாலும் கூட அதனுடைய நிறைவாக பாராட்டு விழா அது நடத்துவாங்க. நான் அந்த பாராட்டு விழாவுக்கு எதுக்கும் தயாராக இல்லை. எந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுக்க நாம் பிரச்சார யாத்திரை செய்திருக்கின்றோமோ, விழிப்புணர்வு யாத்திரை செய்திருக்கின்றோமோ, அல்லது சமநீதி கோரிய அந்த யாத்திரை, அதை சார்ந்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அது ஒரு போராட்டம், அது மக்களுடைய போராட்டம். அந்த போராட்டத்தில் மக்கள் அத்தனை பேரும் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை வந்து குவிய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் அதிகமான எண்ணிக்கையிலே மக்கள் வந்து குவிந்தார்கள். எங்களுடைய கோரிக்கையை மக்கள் இன்று ஏற்றெடுத்திருக்கின்றார்கள்.